ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிற பசங்களுக்கெல்லாம் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்தில் மாதம் 1000 ரூபா தரப்போறதா சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதியிலேருந்து இது நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போன பொண்ணுங்களுக்கு எல்லாமே புதுமை பெண் அப்படிங்கிற திட்டம் மூலயமா மாதம் 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தில் அப்ளை பண்ணும்போதே ஒரு சில பொண்ணுங்க வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் தப்பாக கொடுத்துட்டாங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே அமௌண்ட் வரதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அதனால் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் பசங்க தப்பு பண்ணாமல் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். சரிப்பா, இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன தான் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். இல்லை நான் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படின்னா தமிழ் மீடியம் படிச்சிருந்தா போதும். எய்டட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணலாம். இப்போ முடிச்சுட்டு இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாம் அல்லது இன்ஜினியரிங் படிக்கலாம், எந்த தொழில் படிப்பு படித்தாலும் சரி இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணலாம். ஆனால் என்ன, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். ஒருவேளை நீங்கள் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். இல்லைங்க, நான் 8வது 9வது 10வது இந்த சமயத்திலே தொழில் படிப்புக்கு வந்துட்டேன், ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்னா நீங்களுமே இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணலாம். தொழில் படிப்புமே இதில் அப்ளிகபிள் தான். அதே போலவே இப்போ நான் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்ட்டோட ஐஐடியில் படிச்சுட்டு இருக்கேன், என்ஐடியில் படிச்சுட்டு இருக்கேன், ஐஐஎஸ்சிஆரில் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்களுமே இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணலாம். நீங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே அல்லது எய்டட் ஸ்கூல்லேயே படிச்சிருந்தா போதும். அப்படி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டேட் லெவலில் ஒரு யூனிட் இருக்குது, மேனேஜ்மெண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்கு, அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த பேக்ரவுண்டில் தொழில் படிப்பு தமிழ்நாட்டுக்குள்ளேயே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய காலேஜ்லேயே நோடல் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணலாம். இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா போதும். அதில் அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமான டீட்டெயில்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய எமிஸ் நம்பர், அதாவது நீங்கள் ஸ்கூலில் படித்ததுக்கான அத்தாச்சு அதான் அந்த எமிஸ் நம்பர் வச்சுக்கோங்க. அது போக ஆதார் கார்டு, அந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோடையும் லிங்க் பண்ணியிருக்கணும். அதே போலவே ஓடிபி வரும்ல மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பரோடையும் லிங்க் பண்ணியிருக்கணும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா முன்ன ஒரு சிலர் தப்பு பண்ணாங்கன்னு சொன்னேன்ல அப்ளை பண்ணும்போது, அது என்னென்னா இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் தான் மிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த திட்டத்துக்கு வந்து ஆன்லைனில் தான் நமக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க, அதாவது டைரெக்டாக பேங்க்குக்கே அமௌண்ட் போயிடும். அந்த மாதிரி போகிற பட்சத்தில் நம்ம பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதில் வந்து நம்ம ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லிங்க் பண்ணுறதோட ஆதார் கார்டை சீடிங் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. அது என்னப்பா சீடிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஆதார் கார்டை வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட நிறைய அக்கௌண்ட்டோட நம்ம லிங்க் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட திட்டத்திலேருந்து அமௌண்ட் நமக்கு வருது, டைரெக்டாக அமௌண்ட் கவர்மெண்ட்லேருந்து போட்டு வராங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டு லிங்க் பண்ணிப்போம்ல, அதில் வந்து பிரைமரியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோட சீடிங் பண்ணிடணும். அதாவது சீடிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய அக்கௌண்ட் நமக்கு இருக்குது, ஆதாரை எல்லாத்தோடையும் லிங்க் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு அக்கௌண்ட் தான் சீட் பண்ணி வச்சுருப்போம், முக்கியமான அக்கௌண்ட். இப்போ எஸ்பிஐலையோ அல்லது ஒரு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டோ நம்ம சீட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஆதார் கார்டு மூலமாக அவங்க அமௌண்ட் அனுப்பிச்சி விடும்போது அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், வேறு அந்த அக்கௌண்ட்டுக்கும் போகாது. அதனால தான் இந்த ஆதார் கார்டு வந்து சீட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனாலுமே இந்த திட்டத்தில் இந்த நோடல் ஆஃபீஸர் சொன்னேன்ல, இந்த மாதிரி முகாம் போட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஆதார் சீடிங் எல்லாமே அவங்களே பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் சொன்ன ஃபார்ம்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய காலேஜ்லேயே வந்து நோடல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில்அப் பண்ணிங்கனாவே போதும். அவங்க ஆன்லைனில் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு சில வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும். அதாவது பள்ளி கல்வித்துறையிலேருந்து நீங்கள் ஸ்கூலில் கரெக்டாக படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையும், காலேஜ் லெவலில் நீங்கள் இப்போ காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறதையும், அப்புறம் பேங்க்குக்கு அனுப்புவாங்க. பேங்க்கில் வந்து இந்த அக்கௌண்ட் உண்மைதானா, ஆதார் கார்டெலாம் கரெக்டாக லிங்க் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கிறதையும் விசாரிச்சு பார்த்துட்டு தான் அவங்களுடைய அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்கள் காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் உங்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்துக்கான ஐடி வந்துடும். அந்த யூசர் ஐடியை வச்சு தான் நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன டீட்டெயில்ஸ் பார்க்குறதா இருந்தாலுமே வெப்சைட்டில் போட்டு பார்த்தாலும் சரி, அல்லது ஆப் கொண்டு வந்தாலுமே அந்த ஐடியை வச்சு தான் நீங்கள் போய் உள்ளே பார்க்க முடியும். உங்களுக்கு அமௌண்ட் ஏறி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ண முடியும், என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறதையும் செக் பண்ண முடியும். அதுபோக இப்போ உங்கள் அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுறது, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ஏறுறது எல்லா விஷயமே உங்கள் மொபைலுக்கு மெசேஜாக வரும். அதனால் ஆதார் கார்டையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் உங்கள் மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமானது. முன்னாடி சொன்னேன் இல்லையா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டை சீடிங் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்லி, அதை செக் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா, UIDAI அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் மை ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதில் வந்து பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும், இன்னொரு பேஜுக்குள்ளே போகும். அதுக்குள்ளே பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் ஆதார் நம்பர் கேப்சா அப்படின்னு கேட்கும். அதை என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா மொபைலுக்கு ஓடிபி வரும். மொபைலுக்கு வந்து ஓடிபியை என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் வந்து ஆதார் கார்டை எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட சீடிங் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் காமிக்கும். ஒருவேளை இல்லைப்பா எனக்கு எந்த சீடியுமே காட்டல அப்படின்னா
உங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்குக்கு போங்க, அங்கே ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே போதும், அவங்களே சீட் பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் முக்கியமாக கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் கொடுக்குற அக்கௌண்ட் வந்து ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கோட அக்கௌண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதில் சீட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதனால் உங்களுடைய அக்கௌண்ட் இப்போ ஓப்பன் பண்ணலை அப்படின்னாலுமே உங்களுடைய காலேஜில் முகாம் போடுவாங்க, அதில் போய் ஓப்பன் பண்ணிக்காங்க. மறக்காமல் ஆதார் கார்டை சீட் பண்ணி வச்சுருங்க பேங்க் அக்கௌண்ட்டோட. அப்புறம் முக்கியமாக எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். இப்போ வந்து என்னுடைய அக்காவோ தங்கச்சியோ இப்போ இந்த மாதிரி புதுமை பெண் திட்டத்தில் காசு வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னோட அண்ணன் வந்து ஆல்ரெடி காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். இப்போ 2 பேருமே நாங்கள் இந்த தமிழ் புதுமை திட்டத்தில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். எந்த ஒரு திட்டத்தில் நீங்கள் காசு வாங்கிட்டு இருந்தாலுமே, அதாவது கவர்மெண்ட்டோட ஃபண்டு வாங்கிட்டு இருந்தாலுமே இந்த திட்டத்தில் நீங்கள் எலிஜிபிள் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த திட்டத்தை ஆகஸ்ட் 9லேருந்து நடைமுறைப்படுத்ததாக சொல்கிறாங்க. உங்கள் காலேஜில் எப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் தராங்க, எப்போ ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக இது பண்ணிடுங்க. அப்புறம் இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு வேறு என்னாச்சும் டவுட் இருந்தாலுமே உங்கள் காலேஜில் இதுக்குன்னே நோடல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்னைக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதே மாதிரியே காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கனாலும் இந்த வீடியோவை பற்றி தெரியப்படுத்துங்க. இதே மாதிரியே வேறு ஏதாவது கவர்மெண்ட் திட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் வீடியோ போடுறோம். தேங்க்யூ. நம்மக்கிட்ட கார்டு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூபா இருந்தால் பிடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினச்சின்னா படி.